Dear student, Standard 9, Subject Science, Unit 17, Topic Animal Kingdom. Unit 17, Animal Kingdom. இப்போ அனிமலோட விலங்குலகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, விலங்குலகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றிலும் பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கும். சரியா, அந்த உயிரினங்களை நம்ம என்ன செய்யலாம், எந்தெந்த உயிரினங்கள் அப்படிங்கிறத நம்ம வேறுபாடு அறியலாம். இதுவரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கன் இருக்குது. சரியா, 1.5 மில்லியன் ஆர்கன்ஸ் இருக்குது. இதோட கேரக்டர்ஸஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம். சரியா, அப்போ அதோட கேரக்டர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து அனதர். சரியா, ஒன் டு அனதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டு காணப்படுதா இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். சரியா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வகையான தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், சரியா, சிறப்பு பண்புகள் இருக்கும். சரியா, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எப்படி இருக்குன்னா அதோட வெளிப்புற அமைப்பு, வெளிப்புற தோற்றம், அதோட உள்ளமைப்பு, அதுக்கப்புறம் நடத்தை, அதோட லைஃப். சரியா, இது எல்லாத்துலேயுமே என்ன செய்யும், ஒரு உயிரிலேருந்து மற்ற உயிரினங்களுக்கும் வேறுபட்டு காணப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் உள்ளதாக இருக்கும். சரியா, அதோடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு அனிமல்ஸையும் நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். ஆர்டர் படியாக வரிசைப்படுத்தப்படும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the method of arranging organism into groups on the basis of similarities of difference is called classification. அப்போ என்ன செய்யலாம், அந்த ஆர்கன்ஸை குரூப்பாக பிரித்து அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றையும், சரியா, இப்போ விலங்கு அனிமல்ஸ் இருந்தாலும் பிளான்ட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வகைப்பாக பிரிக்கிறாங்க. சரியா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வகைப்பாட்டியல், டாக்ஸானமி. சரியா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டாக்ஸானமி. அதோட வகைப்பாட்டில் பற்றி படிக்கிறது தான் டாக்ஸானமி. இது ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்டான உயிர்கள், சரியா, டிஃப்ரெண்டான ஆர்கன்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை டாக்ஸானமின்னு சொல்கிறோம். சரியா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான விலங்குகளோட இனங்கள் காணப்படும். சரியா, ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். சரியா, ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு கேரக்டர். இப்போ நம்ம ஹியூமனே எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம கிளாஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சரியா, அதுபோல தான் அனிமல்ஸுக்கும் இருக்கும். ஓகேவா. இதுதான் என்ன செய்கிறாரு, முதல்ல ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கரோல் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் இந்த பொட்டானிக்கல் கார்டன் அது மூலமாக என்ன செய்கிறாரு, ஒவ்வொருத்தையும் என்ன ஸ்பீசிஸ், சரியா, என்ன ஜீன்ஸ், என்ன ஆர்டர், என்ன கிளாஸு, சரியா, அதோட வகை என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறார். ஓகேவா. இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கன்ஸ். ஓகேவா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கன்ஸ், அதாவது உயிருள்ளதை எப்படி வகைப்பாடு படுத்துகிறோம் அப்படிங்கிறது. சரியா, இப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர்டரிங் ஆஃப் த ஆர்கன்சம் இன்டூ குரூப்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இந்த உயிரினங்களை நம்ம என்ன செய்கிறோம், அதாவது ஒற்றுமை அண்டு வேற்றுமை, சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்டு ரிலேஷன்ஷிப். சரியா, ஒற்றுமை அண்டு வேற்றுமை. சரியா, அப்புறம் அவங்களுக்கிட்டே இருக்கிற தொடர்பு. சரியா, அவங்களுக்கிட்டே இருக்கிற இன தொடர்பு. ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வகைப்படுத்துகிறோம். சரியா, இது ஒரு 5 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. சரியா, ஒரு 5 கிளாசிஃபிகேஷன் கிங்டம், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர் மொனோரா ஃபர்ஸ்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, ப்ரோடிஸ்டா. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரோடிஸ்டா ஃபங்கை. நெக்ஸ்ட் பிளான்டே அண்டு என்னது, பிளான்டே அண்டு அனிமிலியா. ஓகேவா, இது எல்லாத்தையுமே ஒரு உள்ளடக்கியதாக தான் என்ன சொல்கிறோம் நம்ம, இந்த குரூப்ஸ் ஆஃப் ஃபார்ம் பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்தையும் ஒரு உள்ளடக்கியது தான் என்ன சொல்கிறோம், அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது இதோட ஒரு குரூப். சரியா, இந்த குரூப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன், பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, இது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு அடிப்படையாக பிரித்து ஒவ்வொரு குழுக்களாக, சரியா, ஒவ்வொரு குழுக்களாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, இந்த சிறிய குழு தான் என்ன சொல்கிறோம், வகைப்பாட்டியலின் அடிப்படைன்னு சொல்கிறோம். சரியா, இந்த சிறு குழு தான் சொல்கிறோம் ஸ்மால் குரூப் விச் ஃப்ரம் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது என்ன சொல்கிறோம், ஒரு சிறு குழு தான் வகைப்பாட்டின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பீசிஸ். சரியா, இந்த கிளாசிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீசிஸ், சிற்றினம்.
ஓகேவா. இட் இஸ் த லோவஸ்ட் டாக்ஸானமி கேட்டகரி. இது என்னன்னா இந்த வகைப்பாட்டில் ரொம்ப கடைசியானது. சரியா, கடைசியான வகைப்பாடு. இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்திய கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய இந்த இந்தியன் லார்ஜஸ்ட் பேரஹைட். ஓகேவா, இது மிகப்பெரிய இந்தியன் கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது மாத்திரம் இல்லாமல் அண்டு என்னது கிரீன் பேரட் பச்சை கிளி. சரியா, அது கிரீன் பேரட் பச்சை கிளி. ஓகேவா, இது வந்து என்ன செய்கிறாங்க 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக இந்த பேர்ட்ஸை வந்து பிரிக்கிறாங்க. சரியா, இந்த ஆனால் ரெண்டுமே பேர்ட்ஸ் தான், சாரி ரெண்டுமே பேரட் தான். ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுது வேறுபட்ட பறவை இனமாக காணப்படுது. சரியா, இது வந்து இந்தியன் பேராகின்னு சொல்கிறோம், இந்தியன் கிளின்னு சொல்கிறோம். இது கிரீன் பேரட், ரெண்டுமே கிளி தான். ஆனால் அதோட டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து வேறுபட்டதாக இருக்குது. இந்த ரெண்டும் தனித்தனி, இது ரெண்டுமே பேர்ட்ஸாக இருந்தாலும் கிளியாக இருந்தாலும் என்ன ஆகுது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு இனத்தை சேர்ந்ததாகவும் இருக்குது. சரியா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, யூ பாட்ரா அண்டு கிராமேரி. சரியா, யூ பாட்ரா அண்டு கிராமேரி அண்டு கேனாட் இன்டர்ஃப்ரீட். சரியா, இது ரெண்டுமே என்ன செய்யுது, இணை சேராது. ஓகேவா, இது வந்து ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே இணை சேராது. ஆனால் ரெண்டுமே பேர்ட்ஸ் தான், ரெண்டுமே பேரட் தான். ஆனால் வேறுபட்ட இனத்தை சேர்ந்தது, ரெண்டுமே இணை சேராது. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்பீசிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனஸ். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேரினம் அப்படிங்கிறோம். சரியா, இப்போ பேரினம் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் விச் கன்ஸ்டியூட் த நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி கால் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப க்ளோஸ்டு நெருங்கிய தொடர்புடைய சிற்றினமாக இருக்கும். இது வந்து என்ன ஆகும், ஒரு உயர்ந்த அழகு. சரியா, ரொம்ப ஹையஸ்ட் கேட்டகரி, உயர்ந்த அழகாக இருக்குது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் வுல்ஃப். ஓகேவா, அதாவது இந்தியாவோட நரி. சரியா, அண்டு குள்ளநரி. சரியா, அண்டு என்னது இந்தியன் ஜாக்கல், குள்ளநரி. சரியா, ஆர் பிளேஸ்ட் இன் த சேம் ஜீன்ஸ் கேனிஸ். ஓகேவா, இது ரெண்டு என்னது ஒரே பேரினத்தை, ஒரே ஜீன்ஸ் வந்து சேர்ந்தது. சரியா, ஒரே இனத்தை வந்து சேர்ந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. சரியா, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி, அதோட குடும்பம் என்ன, the group of genera which several common characters from a family. ஓகேவா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பொதுவான பண்பு இருந்தாலும் இது வந்து என்ன செய்யாது, பல்வகை ஜெனிராவோட ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடியது, ஒரே ஃபேமிலியாக இருக்கக்கூடியது. ஓகேவா, இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து லியோபேட். சரியா, டைகர் அண்ட் கேட் ஷேர் சம் காமன் கேரக்டர்ஸ் அண்ட் பிலாங் டு த லார்ஜர் கேட் ஃபேமிலி பெடியே. ஓகேவா, இது என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை, புலி, பூனை இது எல்லாமே பொதுவான ஒரு கேரக்டர்ஸ் கொண்டு இருக்கும். ஆனாலும் இது வந்து என்ன செய்யுது, ஒரு பெருங்குடும்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பெலிடேஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர். சரியா, இது வந்து ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a number of related families having common characters are placed in an order. ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொதுவான கேரக்டர்ஸாக எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். இது என்ன செய்யணும்னா டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருந்தாலும் ஒரே வரிசையில் ஒரே ஆர்டரில் வைக்கப்படுறாங்க. சரியா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மங்கீஸ், அதுக்கப்புறம் பேபூன்ஸ், ஆப்ஸ் அண்டு மேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாங்க குரங்கு. சரியா, அதுக்கப்புறம் வாலற்ற பெருங்குரங்கு, அதுக்கப்புறம் மனித குரங்கு, அதுக்கப்புறம் மனிதன். சரியா, இது பல்வேறுபட்ட வகுப்புல சார்ந்த இதாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், மனிதன் இந்த குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதனால இது என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு குரங்கு மங்கி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வால் இல்லாத மங்கி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் மனிதன் குரங்கு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மனிதன் சொல்கிறாங்க. சரியா, இது ஒரு ஆர்டர், ஒரு வரிசை. ஓகேவா, அதுக்கு இது என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் எப்படி இருக்கும், நம்ம அப்படியே ஆர்டர் பை ஆர்டராக ஒன்று என்ன செய்வோம், ஒரே வரிசையில் அடுக்கி வச்சுருப்போமா, அதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டரை சொல்கிறாங்க. சரியா, பிரமிட் போல் இருக்கக்கூடியதான் இந்த ஆர்டர். இது எல்லாமே என்னது ஒரு பொதுவான கேரக்டர்ஸ் பெற்றிருக்கும். சரியா, ஒரு பொதுவான கேரக்டர் பெற்றிருக்கும், ஒரே வரிசையில் இருக்கும். சரியா, ஒரே வரிசையில் இருக்கக்கூடியதான் ஆர்டர். அடுத்து கிளாஸ். சரியா, அடுத்து கிளாஸ். இது வந்து என்னன்னா ரிலேட்டடாக இருக்கும். சரியா, ரிலேட்டட் ஆர் சிமிலியர் ஆர்டர்ஸ். சரியா, ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். சரியா, இதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் அனிமல் இருக்கும். தோஸ் ஆஃப் ரேபிட், ரேட், பேட்ஸ், வேர்ல்ஸ். ஓகேவா, சிம்பன்சி அண்ட் ஹியூமன்.
ஓகேவா? இது எல்லாமே வந்து காமன் கேரக்டர்ஸ். சரியா? இது எல்லாமே வந்து ஒரு காமன் கேரக்டர்ஸ், ஒரே வரிசையில் அமைஞ்சிருக்கக்கூடியது. சரியா? அதாவது வெவ்வேறு அனிமல்ஸ் இருந்தாலும் அதோட தோல், சரியா, அதுக்கப்புறம் அதோடைய பால் சுரப்பி, சரியா, அதோடைய ஸ்கின்னு அண்டு அதோடைய மம்மலியா, சரியா, அதோட பால் சுரப்பி மம்மலியன். ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கேரக்டர்ஸ், காமன் ஃபீச்சர்ஸ், ஒரு பொதுவான கேரக்டர்ஸை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் தே ஆர் பிளேஸ் இன் கிளாஸ் மம்மலியா. இது என்ன சொல்கிறோம்? இது எல்லாமே மம்மலியா, பாலூட்டிகள் வகுப்பை சார்ந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைலம், சரியா, ஃபைலம் இது வந்து தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று என்ன இருக்கும்? ஒரு தொடர்புடையதாக இருக்கும், ஒரே வரிசையாக இருக்கும். சரியா? ஒன்றோடு ஒன்று தொடர்புடையாக இருக்கும், ஒரே வரிசையாக இருக்கும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள், சரியா, பாலூட்டிகள், அதுக்கப்புறம் பறவைகள், ஊர்வன, தவளை, மீன், இது எல்லாமே என்னது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொல்லுவோம். முதுகு நான் உள்ளவை அப்படின்னா எலும்பு உள்ளவை. சரியா? முதுகு நான் உள்ளவை அப்படின்னா எலும்புள்ளவை. இது எல்லாமே என்னது? எலும்புள்ளவைகள் எல்லாமே முதுகு நான் உள்ளவை, முதுகு நானற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது கார்டியேட்டா. ஓகேவா? முதுகு நான் உள்ளவை அப்படிங்கிறது கார்டியேட்டா. அது விச் ஹாவ் எ நோட்டோ கார்டு ஆர் பேக் போன். சரியா? பேக் போன் இது எல்லாமே முதுகெலும்பு தொடர்புடையா இருக்கும். சரியா? இது எல்லாமே என்ன சொல்கிறோம்? கார்டியேட்டா, முதுகு நான் உள்ளவை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங்டம். கிங்டம் இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் கேட்டகரி. சரியா? அப்போ கிங்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் கேட்டகரியாக இருக்கக்கூடியது, மிகப்பெரிய பிரிவு. சரியா? இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ், சரியா, மைக்ரோ ஆர்கன்ஸ், பிளான்ட்டு அண்ட் அனிமல்ஸ். சரியா? இது எல்லாமே என்ன இருக்கும்? ஒரு உயிருள்ள விலங்குகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறோம்? ஒரு காமன் கேரக்டர்ஸ் வந்து வேர்ல்டுலே உள்ள எல்லா உயிரினங்கள்லையுமே இருக்கும். ஓகேவா? அதான் என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு the taxa of living organism are in a hierarchy of categories as follows. அப்போ அது என்ன செய்கிறாங்க? அதோடைய படிநிலைகள் ஒன்று. ஃபஸ்ட்டு இதுதான் ஆர்டர், டாக்ஸானமி அப்படின்னா இதுதான். ஓகேவா? கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீன், ஸ்பீசிஸ். இது எல்லாமே என்னது? ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் பிளான்ஸாக இருந்தாலும் இந்த ஆர்டர் வைஸ் தான் எழுதுறது. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு அனிமல்ஸை ஆர்டர் வைஸாக எழுதுறதுக்கு பேர் தான் என்னது? அதோட வகைப்பாடு ஃபுல்லாகவே தொகுத்து எழுதுறது தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது அடிப்படை. சரியா? வகைப்பாட்டிற்கான அடிப்படை. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ், பாடி, சமட்ரி, ஜெம் லேயர்ஸ் அண்ட் நேச்சுரல் ஆஃப் கிளியோம். ஓகேவா? இது பேசிக் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அனிமல்ஸோட உலகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே சீரமைப்பாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் கருமூல அடுக்காக இருக்கும். சரியா? உடற்குழி இருக்கும். இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டது தான் நம்ம வந்து இந்த விலங்கு உலகம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செல், சரியா, டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், இது எல்லாமே என்னது? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் குரூப்டாக என்ன இருக்கும்? யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், அதாவது யூனிசெல்லுலர் அண்டு ஒரு செல் உயிரியாகவும் பல செல் உயிரியாகவும் தனித்தனியாக என்ன செய்கிறாங்க? பிரிக்கிறாங்க. சரியா? அந்த ஒரு செல் உயிரி இருந்தாலும் பல செல் உயிரி இருந்தாலும் அதில் பேஸ்டாக என்ன இருக்கும்னா செல் இருக்கும், டிஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். சரியா? இது எல்லாமே லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ சமச்சீர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமச்சீரம் சொல்லுவோம். சரியா? சமச்சீர் இது வந்து சமச்சீர் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிளானிங் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ், ரேடியல் சமச்சீர் அண்ட் பயோட்ரிக்கல் சமச்சீர் ஆர் த 2 types ஆஃப் சமச்சீர். அப்போ என்ன செய்கிறாங்க? ரேடியல் அண்டு பயோட்ரிக்கல். சரியா? அப்போ ஆர்எஸ் சமச்சீர் சொல்கிறாங்க, இரு பக்க சமச்சீர். ஓகேவா? இது வந்து 2 types பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல். சரியா? இது வந்து என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து ரேடியலாக பிரிக்கிறாங்க. இது வந்து ரேடியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம், ஒரு மிரர் முன்னாடி நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களை இந்த முன்னாடி பின்னாடி வச்சுருந்தீங்கன்னா டபுளாக காமிக்கும். சரியா? அதே 4 கண்ணாடி விழுத ரவுண்டாக உங்களை சுற்றிலும் ஃபுல்லாக கண்ணாடி கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் நின்னீங்கன்னா சுற்றிலும் ரவுண்டு சுற்றிலும் என்ன இருக்கும்? உங்களை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி காமிக்கும். சரியா? அதுதான் வந்து ரேடியல். இப்போ பயோட்ரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில்,
சரியா? இப்போது சென்டரில் ஒரு திங்ஸை வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடும் இந்த சைடும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் பயோட்ரியல். இரு பக்கமாக தெரிகிறது வந்து பயோட்ரியல். ஆர சமச்சீர் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் தெரியக்கூடியது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரா, ஜெல்லி மீன். சரியா? இது எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ் அண்ட் ஸ்டார் ஃபிஷ். இங்கே பயோட்ரியல் சமட்ரி. சரியா? the body parts of the arranged along the central axis. ஓகேவா? அப்போ ஒரு திங்ஸை வச்சு உனக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ரூமில் கண்ணாடி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி நின்னா உன்னோட உருவம் எல்லாமே என்ன செய்யும், எல்லா பக்கமே தெரியும். சரியா? அதே டபுளாக வச்சு செய்யும்போது சென்டரில் வச்சு செய்யும்போது இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி தெரியும். சரியா? இதுதான் வந்து என்னது பேசிக் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரியா? அதில் வந்து சமச்சீர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதை கொடுத்துருக்காங்க பார். ரேடியல். சரியா? பயோட்ரியல். இப்போ ரேடியல் அப்படிங்கும்போது அப்போ சென்டரில் இருக்குது, சுற்றிலும் கண்ணாடி இருக்கிறதுனால என்ன செய்யுது, எல்லா பக்கமும் தெரியுது. ஓகேவா? எல்லா பக்கமும் இருக்க மாதிரி தெரியுது. இது பயோட்ரியல் அப்படிங்கிறது பாருங்கள், இது வந்து சென்டரில் இருக்குது, ஆனால் அந்த சைடு பாதி டாட்டாய்ஸ் இருக்குது, இந்த சைடு பாதி டாட்டாய்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது பயோட்ரியல் சமட்ரி அப்படிம்போம். ஜெம்ஸ் லேயர். சரியா? இந்த ஜெம்ஸ் லேயர் ஆர் ஃபார்ம் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. சரியா? அப்போ கரு உருவாகுறது. சரியா? கரு உருவாக்குறதுக்கு இந்த ஜெம்ஸ் லேயர் உருவாக்கப்படுது. ஜெம்ஸ் லேயர் மூலமாக உருவாக்கப்படுது. இந்த கரு மூலமாக என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அஸ் த எம்ப்ரியோ பிகாம்ஸ் அடல்ட். அப்போ என்ன செய்யுது, இந்த கரு மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி உடல் உறுப்புகள் தோன்றி ஃபுல்லாகவே என்ன செய்யுது, ஒரு ஃபார்ம் ஆயிடுது. சரியா? எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஃபார்ம் ஆயிடுது. கடைசியாக ஒரு முதிர்ந்த உயிரியாகவும் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகுது, இந்த ஜெம்ஸ் லேயர் தான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம் ஹூ டூ ஜெம்ஸ் லேயர். ஒன்று வந்து எக்டோடம், இன்னொன்று எண்டோடம். சரியா? அந்த ஜெம்ஸ் லேயரை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, எக்டோடம் அண்டு எண்டோடம். புற அடுக்கு அண்டு அக அடுக்கு. சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, பொதுவான அதாவது விலங்கோட உலகத்தை வந்து ஒரு பொதுவாக கேரக்டர்ஸ் பேஸ்டு. சரியா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமலியா பேஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர். சரியா? ஒரு அது பண்புகளை வந்து விலங்குகள் அடிப்படையை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம். சரியா? கிங்டமாக வச்சுருக்காங்க விலங்குலகம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரியா? மட்ட நிலைகள். சரியா? அடுத்து மட்ட நிலைகள். அதுக்கப்புறம் சமச்சீர். சரியா? சமச்சீர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியோம் ஆர் பாடி கேவிட்டி. சரியா? உடல் சீலம் சொல்லுவோம், உடற்குழி அல்லது பாடி கேவிட்டி வந்து உடல் சீலம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலம், தொகுதி. சரியா? இப்போ அனிமலியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விலங்குகள் மல்டி செல்லுலர். சரியா? அனிமலியா மல்டி செல்லுலர். அதுக்கப்புறம் செல்லுலர் லெவல், செல்லோட அளவு எவ்வளோ. சரியா? அதுக்கப்புறம் டிஷ்ஷு ஆர்கனிசம். சரியா? அப்போ விலங்குகளோட பல செல் உயிர் இருந்தாலும் சரி, இது என்ன சொல்லியிருக்காங்க, டிஷ்ஷு ஆர்கன் சிஸ்டம். சரியா? அதுக்கப்புறம் ரேடியல் அண்டு பயோட்ரியல். ஓகேவா? 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த டிஷ்ஷு ஆர்கன்ஸ் வந்து ரேடியலாகவும் பிரிக்கிறாங்க, பயோட்ரியலாகவும் பிரிக்கிறாங்க. சரியா? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேடியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்புழு. சரியா? இது என்ன சொல்கிறோம், கிளியோடென்ட்ரா. சரியா? தட்டைப்புழுன்னு சொல்கிறோம். சரியா? ரேடியலை ஒன்றாவது இருக்கிறாங்க தட்டைப்புழு. செல்லுலர் லெவலில் வந்து என்ன செய்கிறாங்க, பெரிஃபோரியா. சரியா? போரிஃபெரே. சரியா? போரிஃபெரேங்க பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியலை பிரிச்சுட்டாங்களா, ஃபர்ஸ்ட் செல்லுலர் லெவலில் வந்து போரிஃபெரேன்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஷ்ஷு ஆர்கன்ஸஸ் வந்து ரேடியல் அண்ட் பயோட்ரியல் பிரிக்கிறாங்க. ரேடியலை வந்து கிளியோடென்ட்ரா. சரியா? அதுக்கப்புறம் பயோட்ரியலை வந்து என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரியா? 3 டைப்ஸாக பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னது அக்கோமடேஸ். சரியா? வித்தவுட் கிளியோம். இதில் வந்து கிளியோம் வந்து உடற்குழி, போலி உடற்குழியானது. அதுக்கப்புறம் சூடோ கிளியோமேட்ஸ், அது வந்து ஃபால்ஸ் கிளியோம், அதாவது என்னது உண்மையான உடற்குழி. சரியா? உண்மையான உடற்குழி இல்லை. சரியா? அதுக்கப்புறம் வந்து ட்ரூ கிளியோம், அது வந்து கிளியோமேட்ஸ், ட்ரூ கிளியோம் உண்மையான உடற்குழி. சரியா? ஃபஸ்ட்டு வந்து இது வித்தவுட் கிளியோம், அது உடற்குழி இல்லை. ரெண்டாவது பொய்யான உடற்குழி. மூணாவது உண்மையான உடற்குழி. அதை ஃபஸ்ட்டு வந்து வித்தவுட் கிளியோம் அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எது கூப்பிடுறாங்க, தட்டைப்புழு. சரியா? அது வந்து பிளாட்டே ஹெல்மிந்தஸ். சரியா? பிளாட்டே ஹெல்மிந்தஸ். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ். சரியா? பொய்யான உடற்குழி வந்து என்னென்னா அஸ்லமெந்தஸ். சரியா? என்ன சொல்கிறோம், உருளைப்புழு. சரியா? அஸ்லமென்ஸ் அப்படி. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரூ உண்மையான கிளியோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலிடியா, ஆர்த்தோஃபோடா, முல்லுஸ்கா. அதுக்கப்புறம் என்னது முத்தோலிகள், எதினோ டெர்மேட்டா. அதுக்கப்புறம் ஹெமி
கோர்டேட்டா, அதுக்கப்புறம் ஹார்டேட்டா. சரியா, இது வந்து என்ன பிரிக்கிறாங்க, உண்மையான உடற்குழி உள்ளது இதெல்லாம். சரியா, இது வந்து அதாவது என்னது உருளைப்புழு, அதாவது பொய்யான உடற்குழி, இதில் உடற்குழியே இல்லை. ஓகேவா, இதுதான் வந்து அந்த கிங்டம் அடிப்படையானது ஒரு லெவலை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒன்று ஒன்றா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிஸ், அதாவது உடற்குழி. சரியா, இது வந்து என்னது அனிமல்ஸ் ஹைட்ரா ஆர்கன்ஸ் வித்தவுட் 3 ஜெம்ஸ், 3 ஜெம்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்டோட்டம், மீசோட்டம் அண்டு எண்டோட்டம். சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது எக்ஸாம்பிள் வந்து ரேபிட். சரியா, ஃபஸ்ட்டு அனிமல்ஸ், அது எக்ஸாம்பிள் ஹைட்ரா, அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் வித் 3 ஜெம்ஸாக பிரிக்கிறாங்க, அது எக்டோ, மீசோ அண்டு எண்டோட்டம். சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், 3ஆக பிரிக்கிறதுனால ட்ரைப்ளோபிளாஸ்டிக் சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் ரேபிட். சரியா, அதுக்கப்புறம் கிளியோம், இது உடற்குழி. சரியா, இது ஃபுல்ஃபில்டு பாடி கேவிட்டி. இது ஃபுல்லாகவே என்னது, இந்த உடற்குழி வந்து திரவத்தால் நிரம்பியிருக்கக்கூடியது. சரியா, ஃபுல்லாகவே திரவத்தால் நிரம்பியிருக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோம், கிளியோம் சொல்கிறோம், உடற்குழி. சரியா, இது வந்து செப்பரேட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சுவற்றிலேருந்து அதுக்கப்புறம் டைஜஸ்ட். சரியா, டைஜஸ்ட் வரைக்கும் பிரிக்கிறது. பாடியை வந்து செப்பரேட்டாக டைஜஸ்ட்லேருந்து ட்ராக் ஃப்ரம் த பாடி ரெண்டாக பிரிக்கிறது செல்வால். சரியா, அந்த சுவர்லேருந்து டைஜஸ்ட் வரைக்கும் ரெண்டாக பிரிக்கக்கூடியது. எ ட்ரூ பாடி கேவிட்டி ஆர் கிளியோம் இஸ் ஒன் தட் இஸ் லொக்கேட்டட் வித் இன் த மீசோட்டம். மீசோட்டம் அப்படிங்கிறது நடு அடுக்கு. சரியா, சீலோம். ஓகேவா, இது வந்து நடு அடுக்கு உடற்குழி ஆர் சீலோம். இதுதான் நடு அடுக்குலேருந்து பிரிக்கிறது. சரியா, இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிலோமெடேட்ஸ், அதாவது உடற்குழி அட்டவை, உடற்குழி இல்லாது. சரியா, இது வந்து என்ன டேப் வாம். சரியா, நாடாப்புழுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சூடோ கிளியோமேட்ஸ், இது வந்து என்னது ஃபால்ஸ் பாடி, இதுக்கு என்னது ரவுண்ட் வாம். ஓகேவா, அதுக்கப்புறம் கிளியோமேட்ஸ், இது வந்து யூக்ளியோமேட்ஸ், இது வந்து ட்ரூ கிளியோம், இது வந்து எக்ஸாம்பிள் எர்த் வாம், ஃப்ராக். சரியா, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் இஸ் ஃபர்தர் டிவைடட் 2 குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. இன்வெர்டிபிரேட்டா கார்டியேட்டா. சரியா, இன்வெர்டிபிரேட்டா கார்டியேட்டா, முதுகு நாணுள்ளவை, முதுகு நாணற்றவை. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனிமல்ஸ் விச் டூ நாட் பொசஸ் நோட்டோகார்ட் ஆர் ஸ்கால்ட் இன்வெர்டிபிரேட்டஸ் ஆர் நான் கார்டியேட்ஸ். சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிமல்ஸ் டூ நாட் பொசஸ் நோட்டோகார்டு, அப்போ முதுகு நான் இல்லாத விலங்குகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா முதுகு நாணற்றவை என்றும். சரியா, முதுகு நாணற்ற என்றும், முதுகு நாணுள்ள விலங்குகள் முதுகு நாணுள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்டியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோசோவா. சரியா, புரோட்டோசோவா பற்றி என்ன செய்கிறாங்க, நம்ம இருக்கிறது போன கிளாஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் டு நோ, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு நான். சரியா, நோட்டோகார்டு முதுகு நான் உள்ளவை. இது வந்து என்ன போது கருவளர்ச்சியும் போது நம்ம உடலில் என்ன செய்யுது, நடுவில் முதுகு பகுதியில் உருவாக்கப்படும் ஒரு கோல் வடிவ அமைப்பு. சரியா, முதுகுவடியில் கோல் வடிவமாக இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், முதுகு நான் சொல்கிறோம். சரியா, இது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கன்ஸ் உருவாகும் போது அது வந்து நிலைச்சிருக்கும். மற்ற விலங்குகளில் வந்து என்ன இருக்கும், விலங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடராக இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்வார்ம்ஸ், அக்குமுலேட். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து என்ன, அது உடற்குழி. இது மூணுமே வந்து உடற்குழி. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்டோட்டம், அதுக்கப்புறம் மீசோட்டம், எண்டோட்டம் எல்லாத்துலேயுமே இருக்கும். சரியா, மூணுலேயுமே இப்போ நடு அடுக்கு, புற அடுக்கு, வெளியடுக்கு மூணுமே இருக்கும். சரியா, இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்வார்ம்ஸில் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கும். சரி, ஓகேவா, அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம்ஸில் வந்து சூடோ கிளியோம், அதாவது என்னது பொய்யற்ற உடற்குழியாக இருக்கும். சரியா, அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் வந்து 3 டைப்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸை பற்றி அடுத்து கண்டினியூவாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.